கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி. அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன். கல்வியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தான் முன்னிலையில இருக்கிறாங்க. ஆனா 50 ஆண்டுகளுக்கு முன்னால், ஏன் 100 ஆண்டுகளுக்கு முன்ன இந்த நிலைமை இருந்துச்சு இல்ல. சமூக ரீதியா, பாலின ரீதியா படிப்புக்கு தடை கற்கள் இருந்துச்சு. 1911ஆம் ஆண்டு எழுத்தறிவு பெறாதவங்களோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 94 விழுக்காடு. 1921ல 92 விழுக்காடு. இந்திய பெண்கள்ல 100 பேர்ல 2 பேருக்கு மட்டும்தான் அன்றைய காலத்தில் எழுத படிக்க தெரியும். பள்ளிகளும் கல்லூரிகளும் இந்த அளவுக்கு இல்ல. பெண்களை படிக்க வச்சா பண்பாட்டை இழந்துடுவாங்க என்ற மூடத்தனமும் பிற்போக்குத்தனங்களும் தனமும் கோலோச்சன காலம் அந்த காலம். அதை மாத்தி படிச்சா அறிவு வரும் என்ற தன்னம்பிக்கை வரும்னு புரிய வச்சு கல்வி கனவை எல்லோருக்கும் திறந்து விட்ட ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சி. 9/3/1923 அன்று ஒரு அரசாணையை வெளியிட்டு அதுபடி அனைத்து மக்களும் கட்டாய கல்வியை வழங்கணும்னு சட்டமாக்கினது நீதி கட்சி அரசு. இந்திய துணைக்கண்டத்துல நீதி கட்சி ஆட்சி தான் முதலா அனைவருக்கும் கல்வி என்பதை சட்டமாக்கினது. பட்டியலின மாணவர்களை கட்டாயமா எல்லா பள்ளிகளையும் சேர்க்கணும். மறுக்கும் பள்ளிகளுக்கு அரசு வழங்கக்கூடிய நிதி வழங்கப்படாதுன்னு சட்டம் இயற்றினாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, வந்த பாதைய மறக்காம இருந்தாதான் வழி தவறிடாம முன்னேறி போகிட முடியும். சில நாட்களுக்கு முன்னால இங்க தலைமைச் செயலாளர் கூட வரவேற்புரை ஆற்றுகிற போது குறிப்பிட்டு சொன்னார். மாநில திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அறிக்கையை கொண்டு வந்து என்னிடத்தில் கொடுத்தார். அதுல தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு ஆய்வுகள் முடிவுகள் எல்லாம் அதுல சொல்லியிருந்தாங்க. புதுமை பெண் திட்டத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க என்பதை நான் ஆர்வமாக எடுத்து படிச்சு பார்த்தேன். அதை படிச்சப்போ எனக்கு மனநிறைவா இருந்துச்சு. மாதந்தோறும் நம்ம 1000 ரூபாய் வழங்குறதுனால ஆண்டுக்கு ஆண்டு கல்லூரிகள்ல மாணவர்களுடைய கூடுதலாக சேர தொடங்கி இருக்கிறாங்க என்கிற விவரம் அறிக்கை இருந்துச்சு. நாங்க இந்த திட்டத்தை உருவாக்கின நோக்கம் நிறைவேறிச்சு நான் பெருமைப்பட்டேன். பணம் இல்லாம படிப்பு நிறுத்தின பல்லாயிரம் மாணவியர்கள் கல்லூரியை நோக்கி வர தொடங்கி இருக்காங்க. உங்களுடைய படிப்புக்கு மட்டுமல்ல, எந்த தடை வந்தாலும் அதை நான் உடைப்பேன்.